தெரளி இலை. திருக்கார்த்திகை அப்போ ஆவியில் வேக வைக்கிற பலகாரங்கள் செய்கிறது தான் எங்கள் ஊரில் வழக்கம். அப்படி பலகாரங்கள் செய்யும்போது அதை சில இலைகளில் சுற்றி வைப்பாங்க. அந்த இலையோட மனமும் சுவையும் அந்த பலகாரத்துக்கும் இருக்கும். அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இந்த தெரளி இலையை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்கிறது. அதுக்கு தெரளி அப்பம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. திருக்கார்த்திகைக்கு மட்டுமில்ல, அம்மன் கோயில்களில் பொங்கல் செய்யும்போது பொங்கலோட சேர்த்து இந்த தெரளி அப்பத்தையும் படைப்பாங்க. அது ரொம்பவே பாப்புலரான படையல். இந்த தெரளி இலைகள் பார்க்கறதுக்கு பிரிஞ்சி இலைகள் மாதிரியே இருக்கிறதுனால தெரளி இலைகளும் பிரிஞ்சி இலையும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுமே வெவ்வேறு. பிரிஞ்சி இலைகள் கருவாப்பட்டை எடுக்கிற கருவா மரத்தோட இலைகள்னு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இலைகளை தெரளியப்பம் செய்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். வறுத்த பச்சரிசி மாவோட தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். நம்ம ஊரில் எல்லா ரெசிபிஸுக்கும் தேங்காய் நிறையவே சேர்ப்பாங்க. அதனால தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்துக்கணும் மணத்துக்காக. அப்புறம் இதோட வெல்லத்தை துருவி சேர்த்துக்கணும். வெல்லத்தை துருவி சேர்த்துக்கும் போது அதில் நிறைய கல் மண் இருக்கலாம். அதனால வெல்லத்தோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி சேர்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வரணும். அப்புறம் இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சி க்ளீன் பண்ண இலைகளில் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த இலைகளோட நெட்டாலேயே இதை நம்ம லாக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லாக் பண்ண தெரளியப்பத்தை அப்படியே கூட நம்ம ஆவி ஏற்றி வேக வைக்கலாம். ஆவியில் வேக வைக்கிற பலகாரங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைஜஷனும் சீக்கிரமாக நடக்கும். அதில் இருக்கிற சத்துக்கள் மிதமான அளவில் தான் நமக்கு வேக வைக்கும் போது லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும் போது அதோட சில இலைகளை சுற்றி வைப்பாங்க. அதில் எங்கள் ஊரில் இந்த தெரளி இலை ஒன்று, அப்புறம் பலாமரத்தோட இலை, தென்னை ஓலை, பூவரசி இலை, மஞ்சள் செடியோட இலை, பொருணி இலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி வேக வைக்கும் போது இலைகளோட மணமும் சுவையும் அந்த பலகாரத்துக்கும் இருக்கும். இந்த லாக்கிங் சரியாக விழலைன்னா ஃப்ரெஷ்ஷான தென்னை ஓலையை எடுத்துக்குங்க. அதோட ஓலையை நல்லா சீவி எடுத்துட்டு குச்சியோட திக்கான எண்டை ஷார்ப்பாக வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு தெரளி உருளைகளாக எடுத்து இந்த குச்சியில் மாலை மாதிரி கோத்துக்கணும். நம்ம சாதாரணமாக பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியே செடிகளோட இலைகள்லையும் சத்துக்கள் இருக்கும். ஆனால் இலைகளை அரைச்சி குடிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லை. அப்போது இந்த மாதிரி பலகாரங்களில் இலைகளை சுற்றி செய்யும்போது சூடு ஏறும்போது அந்த இலைகளில் இருக்கிற சத்துக்கள் பலகாரத்துக்கும் இறங்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் போகும். இந்த மாதிரி கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய கேரளா ரெசிபிஸ் செய்யறத பார்த்துருப்பீங்க. காய்கறி வேக வைக்கும்போது கூட வாழை இலையை அது மேலே வச்சு மூடியால் மூடி வைப்பாங்க. அந்த வாழை இலையோட மணமும் சுவையும் அந்த காய்கறிக்கு இருக்கும். அந்த ஃப்ளேவர் நிறைய பேருக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரியே ஆவியில் வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சுவையும் மணமும் ஆரோக்கியமான தெரளியப்பம் ரெடி. இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.